ஆக்ஷன். உங்க குழந்தைகளுக்கு வாயில துர்நாற்றம் வருதா? எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் ரீசன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாங்க, பிரஷிங் சரியில்லை, அதனால வாயில டெபாசிட் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பாக்டீரியல் க்ரோத் அதிகமாகறதுனால வாய் துர்நாற்றம் வருது. இது என்ன பண்ணலாம்? நார்மலா பிரஷிங் டெக்னிக்கை இம்ப்ரூவ் பண்ணணும். பிரஷிங் டெக்னிக் என்னன்னு நம்ம அந்த முதல்ல ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம், அதில் பார்த்துக்கலாம். ரெண்டாவது ரீசன், இல்லைங்க நான் டெய்லி 2 டைம்ஸ் ப்ரஷ் பண்ணுறேன் அப்பவும் வருது. ரெண்டாவது ரீசன் என்ன? மவுத் பிரீத்திங். இது எதனால வருது? மூச்சு குழாயில் ஏதாவது பிரச்சனை, டான்சிலைட்டிஸோ கோல்டோ இருந்தால் வாய் வழியாக அவங்க மூச்சு விடுவாங்க. வாய் வழியாக மூச்சு விடும்போது கண்டிப்பாக வாயில் துர்நாற்றம் வரும். இதுவும் இல்லையா, இந்த குழந்தைகளுக்கு பால் பற்கள் விழுந்து முளைக்கிற ஸ்டேஜ், அப்போ பல் ஆடிட்டு இருக்கும், பல்லில் ரத்தம் வரும். இந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைங்க ப்ராப்பராக ப்ரஷ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த 7 வயசுலேருந்து 12 வயசில் இருக்க குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா டெபாசிட்ஸும் ரொம்ப இருக்கும், வாய் துர்நாற்றமும் ரொம்ப இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் குழந்தைகளுக்கு வாய் துர்நாற்றம் வரக்கான மெயின் ரீசன். இப்படி வாய் துர்நாற்றம் வருதுன்னா ஒரு பீடியாட்ரிக் டென்டிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு போய் செக்அப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.